25 பாப்போமா? சரி, மூணாவது கேள்வியா? சரியா, மூணாவது கேள்வி பாருங்க. நம்ம இந்த கேள்வியை தம்பி என்னண்டா கடை செய்வோம், குயிக்கா செய்வோமா? கேள்வியை செய்கிற மாதிரி ஓடல செய்வோமா? விளக்கம் பெருசா இல்லாம கேள்வியை செய்வோம்டாக்காண்டு. ஓகே. முழுமையாக மின்னேற்றப்பட்ட குறித்த மின்கலம் ஒன்றின் ஆற்றல், ஆற்றல்ண்டா சக்தி தான் அது. சரியா, ஆற்றல்ண்டா சக்தியா? தொடர்பான மாறிலி WH என்னும் அலகினால் குறிக்கப்படும். WH என்ன? W வேண்டா வேல்யூ, பவர், டைம். அப்ப உங்களுக்கு தெரியும் வலு வேண்டா சக்திங்கள் நேரம் தானே. அப்ப சக்தி வலு தர நேரம். வலு நேரம் சொன்னது என்ன? சக்தி. ஆற்றல் என்றாலும் சக்தி தான். சோ சக்தியின் அலகு என்ன? ஜூல். அப்ப இதுக்கு விட மூன்றாவது விட. நிறைய ஜூலுக்கு எலக்ட்ரான் வோல்ட் இப்படி நிறைய அலகுகள் இருக்கு, படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஜூல் நம்மட சக்தி அளக்கிற ஒரு அலகு. சரியா? ஓகே. இரண்டாவது கேள்வி. ஒரு வேணியர் அடுக்குமானியின் பிரதான அளவிடை 10 சென்டிமீட்டர், நீளப்பகுதி 200 சமப்பிரிவுகளாக வகுப்பதன் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. வேணியர் அளவிடை 12 மில்லிமீட்டர் நீளப்பகுதியை 25 சமப்பிரிவுகளாக வகுப்பதன் மூலம் அது உருவாக்கப்பட்டிருக்கா. கருவியின் எல்சி. எல்சிக்கு என்ன சமன்பாடு? ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனின் கீழ் மொத்த வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன், விஎஸ்டியா. ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவா? 10 சென்டிமீட்டர் 200 பிரிச்சாங்களா. அப்ப எவ்வளவு வரும்? 10 கீழ் 200 சென்டிமீட்டர். கீழே மொத்த வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு? 25 இல்லையா? அப்ப இது 0 போயிடும். 1 கீழ் எவ்வளவு? 500. 0 ரசம் என்ன வரும்? 0.02 சென்டிமீட்டர். ஓகே. விட நாலாவது விட. மூணாவது கேள்வி டக்குன்னு பாப்போமா? 25 கேள்வியும் செஞ்சு விட டக்குன்னு. சரி, அப்புறம் நம்ம காய்ச்சி கொண்டு இருந்தா டைம் விளக்கம் பெருச தேவையில்லை. இருக்கு 325 கேள்வி பரவாயில்ல, செய்யலாம் குயிக்காவா. டவுட் எது வேண்டாம் கேளுங்க. சரியா? ஓகே. அடுத்தது மூன்றாவது கேள்வி. மூணாவது கேள்வி நாங்க தியரியில இன்னும் கொஞ்சம் படிக்கணும், அதுக்கு முடிவு வேகம். ஆனா விளங்கும் உங்களுக்கு. மனிதன் ஒருவனால் தரைக்கு மேல் உள்ள புள்ளியிலிருந்து தேநீர் வடி ஒன்று மெதுவாக விடுவிக்கப்பட சிறிது நேரத்தில் அதன் வேகம் வியும் ஆறுமுடுகள் ஏயும் உருவில் காணப்படுற காவி கோடால வரையப்பட்டிருக்கான். தேநீர் வடி ஒன்ற கீழே போடுறார். போடக்குள்ள உங்களுக்கு தெரியும் காவி காட்டிருக்காங்க. இது வேகத்துக்கான காவி, இது ஆறுமுடுகளுக்கான காவி. அவ காட்டின படத்தின்படி ரெண்டும் ஒரே பருமனா இருக்கா? ரெண்டும் ஒரே பருமனா இருக்கு. ரெண்டும் ஒரே பருமன்ல காட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டார்ட்ல T7 நோட்ல தானே. T7 நோட்ல இருந்து ஏதோ ஒரு டைமுக்கு பிறகு, கொஞ்சம் டைமுக்கு பிறகு இப்படி நடந்திருக்கு. கேள்வி என்னண்டா, தொடரும் இயக்கத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு எப்படி மாறும் கேட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைமுக்கு பிறகு எப்படி மாறும் என்று கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இங்க பாருங்க, விசைகளை குறிக்க. இந்த வடியில கீழ் நோக்கி எம்ஜி இருக்கும், மேல் நோக்கி மேலுதைப்பு இருக்கும். ஆரம்பத்துல T7 நோட்ல வேகம் இல்லை, அப்ப பாகல விசை இருக்காது. தொடக்கத்துல இவர் ஆறுமுடுகள் பாத்தீங்கன்னா என்ஜி மைனஸ் யூவின் கீழே இருக்கும். அப்ப அப்படி ஆறுமுடுகிறதால அவருக்கு கீழ் நோக்கி என்ன கூடும்? வேகம் கூடும். மெல்ல மெல்ல வேகம் கூட போகுது. அப்ப ஏதோ ஒரு கணத்துல, இந்த வடியில ஏதோ ஒரு கணத்துல இதுக்கு ஒரு வேகம் ஒன்று வந்துட்டு வைங்களேன், பாகில விசை வந்துடும். ஆனா மேலுதைப்பு மாறாது, நிறை விசையும் மாறாது. அப்ப கீழ் நோக்கி எஃப் பாவிச்சீங்கன்னா எம்ஜி மைனஸ் யூ மைனஸ் எஃப், யூ பிளஸ் எஃப் வைங்களேன், சமன் எம் இன்டு ஏ. அப்ப டைம் போக போக ஆறு முடுகிறதால இந்த விசை கூடும். விசை கூடுனா விளைவுள் விசை குறையும்.
விளைவு விசை குறைஞ்சா ஆறுமுடுகள் குறையும். ஆறுமுடுகள் குறையும். ஆனால் ஆறுமுடுகள் தான். ஆறுமுடுகள் குறையும். ஆனால் ஆறுமுடுகள் தான். என்ன சொல்ல வாரன்? வேகம் சீரா கூடாது, வேகம் கூடும். அப்ப என்ன செய்ய மாட்டா? ஆறுமுடுகள் குறைஞ்சு கொண்டு வரும், வேகம் கூடிக்கொண்டு வரும். அப்ப ஆறுமுடுகள் காட்டப்பட்ட காவியை விட சின்ன நீளமா இருக்கணும். வேகம் அவங்க ஆரம்பத்துல காட்டப்பட்ட காவியமாக பெரிய நீளமா இருக்கணும். ரைட்டா? ஒரு கட்டத்துல அது முடிவு அடையுமா? எல்லாம் படிச்சிருப்பீங்க. வேக நேர வரைவு இப்படிதான் வந்திருக்கு. இதுக்கு வேக நேர வரைவு, ஆறுமுடுகள் நேர வரைவுங்கிறா இப்படி வந்திருக்கு. விளைவு விசை நேர வரைவு, இது ஆறுமுடுகள் நேர வரைவு, இது வேக நேர வரைவு. முடிவு அடையும். வேகம் வர வர கூடிக்கொண்டு வந்துதான் மாறா போகும். ஒரு பெரிய பெருமானத்துல மாறாம இருக்கும். ஆனா ஆறுமுடுகள் குறைஞ்சு கொண்டு வந்து 0 ஆகும். அவங்க முடிவு அடைய முதல் கேட்டிருக்காங்க. அப்ப ஆறுமுடுகள் குறையும், வேகம் கூடும். விட 4வது விட. சரி, ஓகே தானே? இது பிரச்சனை கதைங்க தம்பியா. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. பின்வருவனவற்றுள் மிகவும் உறுதியான குவார்க்ஸ் லெப்டான்ஸ் கேட்டிருக்காங்க. மிக உறுதியான கேட்டிருக்காங்களா? இப்ப இதுல உறுதி என்று அவங்க சொல்ல என்னண்டா, இருக்கு 4வது கேள்வி. 2024ஆம் ஆண்டு மூவோனை பார்க்க 22 தெளிவை ஒப்பிட்டு வந்தது. மூவோன் பல மடங்கு கூட. அப்ப உங்களுக்கு தெரியும், E7 MC வர்க்கன் சமன்பாட்டின்படி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எல்லாரும் மின்காந்தலையின் வேகமா இருந்தாலும் எவனுக்கு திணிவு கூட அவனுக்கு என்ன கூட? சக்தி கூட. திணிவு கூட சக்தி கூட. சக்தி கூடண்டா உறுதி குறைய. சக்தி கூடண்டா உறுதி குறைய. அவங்க என்ன சொல்ல வராங்க? உறுதி கூடண்டா சக்தி குறைய. உறுதி கூடண்டா சக்தி குறைய. அவ திணிவு குறைஞ்சது இல்லையா? அவங்க சொன்னது, அதாவது உங்களுக்கு தெரியும் லெப்டான்ஸுக்குள்ள திணிவு குறைஞ்சது எலக்ட்ரான். அதே மாதிரி குவார்க்ஸ் இப்ப என்னண்டா, நான் என்ன சொல்றேன்னா, தெளிவு குறையண்டா சக்தி குறைய. சக்தி குறைஞ்சா உறுதி கூட. சக்தி கூடுனா உறுதி குறையத்தானே. விட 4வது விட. தம்பி காய்க்கிற வழங்கிடா கேள்வி. 7 கூடி அப்பும் டவுனும் உறுதி கூட. ஆனா விடையில அப்பு இல்லையே. தந்தது குவாக்கும் லெப்டான் முறையே என்று வந்திருக்கு சார். முறையேண்டது. சரி 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 சரி, ஓகே தம்பி ஐயா. என்னண்டா இதுல குவார்க்ஸ்ல வந்து டவுன் மடங்கு அப் தரல. அப் தரல. ஓகே, சரி சரி சரி. அன்னைக்கு மாறி நானே தெளிவு. சரி சரியா, பாடம் இல்லை, மறந்து போயிட்டு. நீங்க பாடம் வாங்கி கொள்ளுங்க. சரி, 5வது கேள்வியா. சரி, ஓகே, ரைட் ரைட். நீங்க சொன்ன சரி தம்பியா. பாருங்க, பூரண 7/9/2025 நிகழ்ந்த பூரண சந்திர கிரகணம் சிவப்பாக தோன்றியது. இதை வந்து தம்பி நீங்க யூடியூப்ல கிடக்கு பாருங்க. ரெட் மூன் என்று சொல்றது, சிவப்பு சந்திரன் என்று அழைக்கிறேன். சரியா? என்னண்டா பாருங்க, என்னண்டா இதுல நம்மட என்னது சந்திர கிரகணம் என்னண்டா, சூரியனின் தரை சன் என்று வைங்களேன். சன் இது வந்து பூமி ஏர்த் வைங்க. இது வந்து நம்மட மூன் என்று வைங்க. சரியா? சூரியனை சுத்தி இவனையும் சுத்துறான், இவனையும் சுத்துறான், எல்லாரும் சுத்துறாங்க. சுற்றுவட்ட பாதையில ஒரே நேர்கோட்டுல வரக்குள்ள, ஏதோ ஒரு காலத்துல நேர்கோட்டுல வரக்குள்ள சூரியன்ல இருந்து வார நிழல் இருக்குதானே, சூரியன்ல இருந்து வார ஒளி இருக்குதானே, அது பூமியில விழுறதால பூமியின் நிழல் சந்திரன்ல விழும். திருப்பி சொல்றேன், சூரியன்ல இருந்து வார ஒளி பூமியில விழும், பூமியின் நிழல் சந்திரன்ல விழும். இதுல பேர் சந்திர கிரகணம். அப்ப இப்ப நான் என்ன சொல்றேன்டா, நான் எக்ஸ்ட்ராவா கதைக்கேன். எல்லாம் ஒரே நேர்கோட்டுல ஒரே வாரண்டு இல்லை, இடையிடையில வரும். ஆனா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிடைவாட்ட பாதை சுத்தாது. அது ஏறுற மாதிரி இப்படித்தான் சுத்தும். அதாவது என்ன கதைக்கிறேன்டா, இப்படி சுத்தாது சந்திரன், இப்படி என்ற மாதிரி தான் சுத்தி கொண்டு இருக்கும். ஏதோ 52 ஏதோ ஒரு பாகை, எனக்கு ஞாபகம் இல்லை. அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு, இந்த கேள்விக்காக தேவையில்லை. அதனால வந்து ஒரே கோட்டுல வந்தாலும் சந்திர கிரகணம் ஒரே ஏற்படாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஏற்படும். சரியானே? ஓகே, அதை பாருங்க, நான் வீடியோ அனுப்புறேன் பாருங்க.
அப்ப சந்திர கிரகணம் என்றா இப்படி நடக்கக்குள்ள வாரதான் சந்திர கிரகணம். என்ன சொல்றான்? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்குமாறு வார சந்திர கிரகணம். ஓ சரி. சூரிய கிரகணம் என்றா என்னண்டா மாறி சந்திரன் இடையில வந்து இங்க வாரது. ரைட்டா? நம்ம கேட்ட சந்திர கிரகணம் தானே. அப்ப அதுக்கு அந்த கூத்து சரி. சரியானே? சிவப்பா தோன்றதுக்கு காரணம் கேட்டிருக்கானே. பூமியில் வளிமண்டலம். என்னடா தம்பி, இப்ப இங்க இருந்து பூமியை சுத்தி வளிமண்டலம் இருக்கு. பூமியை சுத்தி என்ன வளிமண்டலம் இருக்கு. அப்ப வார வெள்ளோளி இருக்கு தானே. வார வெள்ளோளி என்ன செய்யும்டா, இது நிறப்பிரிகை அடையும். நிறப்பிரிகை அடைஞ்சா உங்களுக்கு தெரியும். இது வார ஒளியில நம்மட ஆறு வயலட் தாக்கள்லாம் சிதறல் அடைஞ்சு போயிடுவாங்க. அப்ப ரெட் மட்டும் தான் என்ன செய்யும்டா, அதாவது லெம்டா வந்து சரியான கூடா இருக்குண்டா, இல்ல எழுதி பாருங்க, இதுல சந்திக்கானே லெம்டா கூடிய ஆளுக்கு ஒளி சிதறல் குறையும். லெம்டா கூடிய ஆளுக்கு சரியா. இப்ப லெம்டா கூடிய ஆளாரு சிவப்பு. அப்ப வார சிவப்பு என்ன செய்யும், சிதறல் அடையாம அப்படியே மூணுல வந்து விடும். அப்ப நிழலா இருந்தால் நிழல் சிவப்பா இருக்கு. ஏன்னா இங்க வரக்குள்ள இதுல சிதறல் அடைஞ்சிடும். இந்த ஏரியாவில பாருங்க, நான் அனுப்புறேன் வீடியோ பாருறேன், அந்த ஒரு படம் ஒன்று அனுப்புற பாருங்க வேணுமெண்டா. இந்த ஏரியாவில ஒளி சிதறல் நடக்கும். நடந்து மத்தாக்கெல்லாம் போயிடுவாங்க. இங்கால சிவப்பு கலர் மட்டும் இங்க ஓடி விடும். அவ இந்த மூணு வந்து ரெட் கலர்ல தெரியும். சரியா? அப்ப ரெட் கலர் தெரிய காரணம் என்னண்டா, பூமியில வளிமண்டலம் இருக்கிறது ஒரு காரணம், சிவப்பு கலருக்கான முறியை சுட்டி குறைய இருக்கிறது ஒரு காரணம். சரியா? அதாவது ஒளி சிதறல் தேவைன்னா எழுதி கொள்ளுங்க. சரியா? சிவப்பு நிறத்துக்கு லெம்டா கூட ஒளி சிதறல் குறைய. இதுக்கு எல்லாம் சரி வருமா? ஒரு பொதுவான கேள்வி தம்பி. இந்த சூரிய கிரகணம் எல்லாம் நமக்கு இல்லை. ஆனா என்னென்ன சிவப்பு வார கதையை நீங்க வேணுமெண்டா, இப்ப புது விஷயம் தான் இது. வந்து ஒரு கடைசியா நடந்த ஒரு விஷயம் தானே. அப்ப கேட்கலாம், சில கேள்விகளை கேட்கலாம். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது 6வது கேள்வி. சரியா? எல்லா கிரகணமும் இப்படியா? இல்ல இல்ல இல்ல, எல்லா கிரகணமும் இப்படி இருக்காது. சரியா? நான் அனுப்புற பாருங்களா. 6வது கேள்வி. பிஎன் சந்தி இருவாயில் உள்ள தடுப்பு அழுத்தம் 0.5. வரிதாக்கு சந்தியில் உள்ள வரிதாக்கு பிரதேசத்தில் சராசரி மின்புல சரிவு. இப்ப உங்களுக்கு பிஎன் சந்தி இருவாயில பி வகை குறை கடத்தியும் என் வகை குறை கடத்தியும் கொண்டு முட்டுவோம். இங்க பெரும்பான்மை ஏற்ற காவியத்தை செய்யும். இங்கால பரவி அதே தானே. இது ஒரு சின்ன ஒரு பிரதேசம் உண்டு, ஏற்றம் இல்லாத விளைவுலா ஏற்றம் இல்லாத பிரதேசம் ஒன்று வரும். இப்ப இங்க ஏற்றம் பாயிரல இங்க பிளஸ் இருக்கும், இங்க மைனஸ் இருக்கும். அதுக்குள்ள மின்புல சரிவு ஒன்று இப்படி இருக்கும். கைக்குள்ளங்களா +2 - மின்புல சரிவு ஒன்று இருக்கு. இந்த மின்புல சரிவு இ என்று வெப்பம், அழுத்த வித்தியாசம் டெல்டா வி என்றா இ சமன் டெல்டா வி ஓவர் டி. ஆனா உண்மையா இது வந்து ஒரு மின்புல சரிவு சீரான மின்புல சரிவா இருக்காது. இலட்சியமா கதைச்சா சீரா கதைக்கலாம், ஆனா பிராக்டிக்கலா சீரா இல்லை. பெரிய கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா மின்புல சரிவு கிராஃப் பாசிபிள் இப்படித்தான் இருக்கு. இதுக்குள்ள மாறாம ஒன்று இருக்கு. ஆனா உண்மையா இதுக்குள்ள மாறும். நான் உங்களுக்கு படிப்பிச்சேன், உண்மையா இதுக்குள்ள மாறும். இலட்சியமா கதைச்ச வேண்டா, எனது ஏரியா செய்யற குட்டி ஏரியா தானே, சின்ன ஏரியாண்ட மாறதை புறக்கணிக்கலாம். அவனவன் பாருங்க கேள்வியில் எப்படி கேட்டிருக்கான், சராசரி மின்புல சரிவு தந்திருக்கான். சரியா? சோ தடிப்பு தானே கேள்வி. டி சமன் டெல்டா வியின் கிளி. அடுத்த வித்தியாசம் என்ன? 0.5. சரியா? 0.5. மின்புல சரிவு என்ன? 5 தடவை 15. 5 தடவை 15. அப்ப எவ்வளவு வரும்? 1 மாய் வரும். 1 இருக்கிற விட ஒரு விடான் இருக்கு, மைக்ரோமீட்டர் போல 3வது விட. சரியா? அதை கதைக்க போறீங்களா சொல்லுங்க. ஏழாவது கேள்வியா? சரி. என்னவா? டிஃபைப்ரிலேட்டரா? டிஃபைப்ரிலேட்டர் என்பது
மாரடைப்பின் போது, மாரடைப்புண்டா ஹார்ட் அட்டாக் ஆகுவேன். அதே தான் சரி அதை சொல்றாங்க, விடுங்க, அது பிரச்சனை இல்லை. இதயத்துக்கு மின் அதிர்ச்சி வழங்குற ஒரு இயல்பான துடிப்புக்கு மீட்டெடுக்கும் ஒரு சாதனமா. அப்ப இயல்பான துடிப்பு அந்த அயன் பாக்ஸ் மாதிரி வைப்பாங்க தெரியுமா, அயன் பண்றதுக்கு ஹார்ட் அயன் பண்ணுவாங்க தெரியாதா, அதே வந்து கொடுக்குற அந்த இது பற்றி கழிக்காங்க போல சரி ஏதோ கொடுக்காங்க. வலுக்கும் நேரத்துக்கும் கிராஃப் தந்திருக்காங்க. இதான் கதை. சரியா? இங்க பாருங்க, கேள்வி என்ன? வழங்கப்படுற சக்தி. சரியா? ஏண்டா இங்க இருங்க, 7வது கேள்வி. வலுக்கும் டைமுக்கும் கிராஃப் தந்திருக்காங்க. அடைக்கப்பட்ட பரப்பு எதை தரும்? எனர்ஜியை தரும். என்ன கேள்வி? பிஎட்டி அளவு இருக்குங்க 750 3 தடவை 10 செய்ய 3 மில்லிதானே. சுருக்குறீங்கண்டா விட 3வது விட வரும் 2.25 ஜூல். சக்தி தானே, ஜூல்ல வரும். ஓகே, 8வது கேள்வி என்ன விளங்குதா? ஓகே, படத்தில் எழுதுறேன்னா 8வது கேள்வி. 8வது கேள்வி பாருங்க, எழுதுறேன். எக்ஸ் 158 69, y 150 n. எழுதி போடு, கேள்வியை வாசிப்புமா. எம் அல்பா 4 2, பீட்டா 0 -1 3. ரைட். கதிர்த்தொழிப்பாட்டு கரு எக்ஸ் ஆனது வையாக மாறுவதற்கு கருத்தாக்க சமன்பாடு கீழே தரப்பட்டுள்ளது. என்னையும் எம்மையும் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி செய்யலாம் சிம்பிளானே, செய்யலாம் சிம்பிளா. இங்க பாருங்க, நாங்க என்ன செய்வோம்னா மேல பார்ப்போம். முதல் இந்த மேல பார்ப்போம். மேல பார்த்தோம்னா பாருங்க, இது 158, இது 150 இல்லையா? இது மேல இல்லை, 3 தடவை சைவர் இல்லை. அப்ப இது 8 இருக்கணும். அப்ப எத்தனையா இருக்கணும்? எம் வந்து 2 இருக்கணும். அப்ப 4 2 8 வரும். விளக்குத கலைக்கிறது சிம்பிளா செய்யலாம். சரியா? எம் வந்து 2 இருக்கணும். எம் 2 இருக்கிற விட ஒரு விடான் இருக்கு, 4வது விட. இந்த என் கமா எம் எல்லாம் கேட்டிருக்காங்க, என் கமா எம் கேட்டிருக்காங்க. எம் வந்து 2 இருக்கிற 4வது விட இருக்கு. சரியா? 9வது கேள்வி. பாருங்க, மின்காந்தலையின் போட்டோன் ஒன்றின் உந்தம் 3.3 தர 10 உந்தம் தாரான். வெற்றிடத்துல மின்காந்தலையில வேகம் தாரான். பிளாங்கின் மாறிலி தாரான். குறித்த போட்டோண்ட அதிர்வெண் என்ன? முதலையும் போட்டோண்ட உந்தத்துக்கு சமன்பாடு λ எச்சிங்கள் என்ன? பி. சி சமன் என்ன? எஃப் லாம்டா. அப்ப லாம்டாக்கு பதிலா என்ன போடலாம்? சி இங்கில் எஃப் போடலாம். சோ சி இன்கிள் எஃப், லாம்டாக்கு சி இன்கிள் எஃப் போடலாம், எச் இன்கிள் பி. எஃப் தானே கேள்வி. சோ சிபி இன்கிள் எச். சி என்ன? 3 தர 18. பி என்ன? உந்தம் 3.3 தர 10 29. சரியா? 10 சாரி சய 29. பிளாங்கின் மாறிலி 6.6 தர தந்திருக்கான்ல, 10 34. சரியா? சுருக்குனா 4வது விட வரும். சரியா? சுருக்குனா 4வது விட வரும். வருதா? நாலாவது விட 1.5 தர 10 13. 1.5 தர 10 13 ஹெர்ட்ஸ். ஓகே, 10வது கேள்வி. சரியா? 10வது கேள்வி மாதிரி நாங்க படிக்கிறதில்ல, ஆனா செய்யலாம்.
தனிமையில் உள்ள ஆறாரையுடைய கோளவடிவ கோளம் ஒன்றின் சீரான அடர்த்தி ரோ உடையது. கோளமேற்பரப்பில் அலகு பரப்பினூடான ஈர்ப்பு பாயம். சரி, இவங்களுக்கு மின்புல செறிவண்டா என்ன? அலகு பரப்புக்கு செங்குத்தா போற மின்பாயம் என்ன? இதான மின்புல செறிவு. அப்ப ஈர்ப்பு புல செறிவண்டா என்னண்டா அலகு பரப்புக்கு செங்குத்தா போற ஈர்ப்பு பாயம். அதாவது அலகு பரப்புக்கு செங்குத்தா போற ஈர்ப்பு பாயம் ஈர்ப்புல செறிவு. கதைக்கிற விளங்குதா? அப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னண்டா அலகு பரப்புக்கான ஈர்ப்பு பாயம்டா ஈர்ப்பு புல செறிவு என்று கேட்டிருக்காங்க. சரி, அதாவது ஆறாரையுடைய கோளம் அடர்த்தி ட்ரோ என்றா அவர் கோளின் மேற்பரப்பில் செய்ய கேட்டிருக்காங்க. என்ன சமன்பாடு? ஜிஎம்மின் கீழ் ஆர் ஸ்கொயர். திணிவுக்கு என்ன போடலாம்டா கனவளவு தர அடர்த்தி ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் போனா 4/3 பை ஆர் ரோ ஜி என்று வரும். விட 4வது விடை. சரிதானே? சரி, அடுத்தது 11வது கேள்வி. 11. சரியா? ரைட். 212 ஹெர்ட்ஸ் 210 ஹெர்ட்ஸ் மீட்டரங்களை உடைய ஒலி முதல்கள் 2 ஒலிக்க செய்யப்படும் போது மேற்பொருந்தை அடைவதால் ஊடக மூலக்கூறு ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரை தரப்பட்டுள்ளது. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள்ற மீட்டர் 212 ஹெர்ட்ஸ், மற்ற ஆள் 210 ஹெர்ட்ஸ் என்றா அடிப்பு 2 ஹெர்ட்ஸ். என்ன அடிப்பு சம்பந்தமான கிராஃப் தான் இந்த கிராஃப். 10 10 12. ஆகவே அடிப்புக்குரிய காலம் T7F பீட் என்று போட்டோம்டா அரை 0.5 செகண்ட். 0.5 செகண்டா என்ன அர்த்தம்டா அந்த அலையின் அடுத்தடுத்த உயர் செறிவுகளுக்கு இடைப்பட்ட நேரம் 0.5 இருக்கும், அல்லது அடுத்தடுத்த தாழ் செறிவுக்கு இடைப்பட்ட நேரம் 0.5 இருக்கும். சரியா? முதலாவது விடையில அடுத்தடுத்த உயர் செறிவுக்கு இடையில 1 செகண்ட் வருகிறது, அது வராது, 1 ஹெர்ட்ஸ் வரும். இரண்டாவதுலையும் 1 செகண்ட் வருகிறது, மூன்றாவதுலையும் 2 செகண்ட் வருகிறது. சரியா வேகிற? நாலாவதுல அரை வருகிறது. பாருங்க, அரண்டா நான் என்ன கதைக்கிறேன்டா இந்த பாருங்க, அதுல இதான் அடுத்தடுத்த உயர். சரியா? இது அரை செகண்டா இருக்கும். அப்படி இருக்கிற விட பாத்தீங்கன்னா 4வது விடையில இருக்கு. பாருங்க, அடி பாருங்க. சரியா? 5வதுலையும் பாத்தீங்கன்னா 2 செகண்டா வருதுன்னு. அதுல அடுத்தடுத்த உயர் இல்லை. பட் 5வது விடையில அடுத்தடுத்த தாழ் இருக்கு. பாருங்க, இப்படிதான் இருக்கு. இந்த இதுக்கும் இடையில 2 செகண்ட். விளங்குதா? என்ன 2 செகண்ட் இருக்கா? இது கிடையாது. 12வது கேள்வி. சரிதானே? ரைட். என்ன விடண்டு கேட்கலானே? சரியா? ஓகே, ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. 12வது கேள்வி. செப்பு வெள்ளி திரவியங்கள் சார்பாக குறித்த திரவியத்தின் தோற்ற விரிவு குணம். சரியா? இப்ப ஒன்று செப்பு போடும். ஒன்று செப்பு ஹீட்ல விரிவிட வாரதா, ஒன்று செப்பு, அடுத்த வெள்ளி ஏஜி. இதுக்கான தோற்ற விரிவுத்திறன் கேமா சிஎம் கேமா என்ன கேமா எஸ்ஸா. சரியா? கேமா எஸ் தான் எனக்கு கண் தெரியுது இல்லையா? சரி, செப்பின் ஏக பரிமாண விகிதத்திறன் தாராங்க. செப்புக்கு அல்பா சி, இதுக்கு அல்பா ஏஜி என்று போடுறேன். ரெண்டுக்குள்ளையும் ஒரே திரவம் தான் எடுக்காங்கடா. ரெண்டுக்குள்ளையும் ஒரே திரவம் நம்ம எடுப்போமே, ஒரே திரவத்தை எடுப்போம். அது உண்மை விரிவு கூட கேமாண்டு போடுவோம், உண்மை விரிவு கூட கேமாண்டு போடுவோம். சரியா? போலதானே?
அப்ப தோற்ற விரியத்திறனுக்கு என்ன சமன்பாடு? உண்மை விரியத்திறன் சாய கனவளவு விரியத்திறன். அப்ப இது நீட்டல் விரிவு குணம் 3 பெருக்கணும். சரியா? அதே மாதிரி இங்க தோற்ற விரிவு குணகம் சமன் கேமா எஸ் தந்தவங்க உண்மை விரிவு குணம் சாய 3 அல்பா ஏஜி. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. தம்பி சரி எதாவது பாடுதலும் காப்பாடுது அல்பா ஜிய காணும். எப்படி காணலாம்? கழிங்க அப்ப கேமா சி மைனஸ் கேமா எஸ் இது கேன்சல் ஆயிரும். இங்க இருந்து இங்க கழிச்சமெண்டா 3 அல்பா ஏஜி மைனஸ் அல்பா சி என்று வரும். என்ன இப்ப சரியா? இங்க இருந்து இங்க கழிச்சிருக்கேன் மைனஸ் மைனஸ் பிளஸ். ஓ சரி. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இவன் அஞ்சலை கொண்டு அங்கே கழிச்சுடுங்க. இவன் அஞ்சலை கொண்டு வந்துட்டு 3 பிரிச்சுருக்க வரும். 3 விட வருமா? சரியானே? 3 விட வருமா? 13 கூட்டுணு காட்டி கேள்வி. அது ஒரு சின்ன கேள்வி. என்ன 13 லைட்ல வந்த கேள்வி எல்லாம் குட்டி குட்டி கேள்வி கூடியா பாப்போம். பின்னுக்கு எப்படி கேள்வியோ தெரியாது, பாப்போமா. 6 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் குவிய தூரம் உடைய 2 குவிய வில்லைகள். இப்ப கூட்டுணு காட்டில 2 வில்லை எடுக்கிறனாங்க சிறிய குவிய தூரம் உடைய ஒரு பொருளையும் அதை விட கொஞ்சம் பெரிய குவிய தூரம் உடைய ஒரு பார்வை துண்டும் பயன்படுத்துறோம். உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்ல தேவையில்லை. இதான் 2, இதான் 6. ஏனென்றா அப்பதான் இது நல்ல சிறிய குவிய தூரம் வேண்டாம், குவிய தூரம் படுத்த வரும். பொருளை நாங்க வடிவான செய்யலாம், வடிவா கிட்ட கொண்டு வைக்கலாம். ஏன்னா முதலாவது வில்லைக்கு எஃப்க்கு வெளியே தான் வைக்கிறேன். இதால வாரது மெய் பிம்பம், ஒரு அவனுக்கு வாரது மாய பிம்பம், கடைசியா வாரது மாய பிம்பம். சரியா? இவனுக்கு வாரது மெய் பிம்பம், ஆனா இவன் குவியத்துக்குள்ள வாழ இவனுக்கு மாய பிம்பம் வரும். அப்ப நாங்க எளிய நுணுக்கு காட்டில எப்படி உருப்பெருக்கம் வருமோ அதே மாதிரிதான் இங்க பார்வை துண்டுக்கு வரும். என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கிற உருப்பெருக்கம் வரும் டியின் கீழ் எஃப் படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க நாங்க எஃப்இ பிளஸ் 1 கதைக்கலாம். ஞாபகம் இருக்கா? டி இங்க எஃப்இ பிளஸ் 1 அந்த உருப்பெருக்கம் தானே உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. டி எவ்வளவு? 30 சென்டிமீட்டர். சோ 30 இங்கு 6 சக 1 எவ்வளவு? 6. இதுல என்ன அவங்க சொல்ல வந்திருக்காங்கன்னா, யாரு யாருன்னு சொல்லல. அதாவது இவன் தான் எஃப்ஓ இவன் தான் எஃப்இ என்று நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கூட்டுணவு காட்டுல 2மே குறைஞ்ச குவிய தூரமுடைய குவியும் இல்லைதான். அதுலயும் பார்வை துண்ட பார்க்க பொருளி ஆகையும் குறைய இருக்கும் குவிய தூரம். சரியா? ஓகே. 14வது கேள்வி. காந்தப்புல கேள்வி. சரியா? 2r, r எனும் ஆரைகளை உடைய ஒரு மைய முறையே அரைவட்டத்தையும் கால்வட்டத்தையும், சரியா, 3 ஆரை வழியே நேர்த்துண்டையும், நேர்த்துண்டால காந்த பாயடத்தையும் அங்க மையத்துக்கு வராது. சரியானே? தாளின் தளத்தில் உள்ளது, அது காட்டியவாறு மின்னோட்டம் ஐயை காவுகின்றது, ஓவில் உருவாகும் விளைவுள் காந்த பாயடத்தி. சரி, இது ஒரு அரைவட்ட கடத்தி. இது 2r. 2r எழுதுறேன் நான் எனக்கு ஈஸிக்காக. சரியானே? விடத்த ஒரு ஆள் இருக்கார், அவரால மையத்துல வராது, நெறிய கடத்தியால வராது, இவராலையும் இவ்விடத்த வராது. இது ஒரு கால்வட்ட கடத்தியோடு கிடக்கு, இவராலையும் இவ்விடத்த வராது. கால்வட்ட கடத்தில இப்படி கரண்ட் ஓடும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இவரால வாரது வெளியே வலக்கை விதிப்படி, இவரால வாரது. இவன் 6 தானே, இவன் 6. இவனால வாரது வெளியே. பருவன் என்னவா இருக்குமெண்டா, μ0 I 2r தர அரைவட்ட கடத்தி. சரியா? ஒரு வட்ட கடத்தி μ0 I எங்கள் 2r, μ0 I எங்கள் 2r, 2r என்ன 2r, 2rல r 2r அரைவட்ட கடத்தி. இவனுக்கு பாத்தீங்கன்னா அவனும் μ0 I, சரியா, சும்மா 2r தான், ஆனா கால்வட்ட கடத்தி. ஆனா அவன் கிராஸ் பாருங்க, ஏன் இப்படி ஓட போறான்.
ரெண்டும் பருமல்ல சமன். திசையில எது விளைவுல என்ன விளைவு? பூச்சி. விடை 5வது விடை. சரியா? 13, 14, 15. லைக் கேள்வி. இந்த 15வது கேள்வியை தம்பி நாங்க சிம்பிளா செய்யலாம். என்ன தெரியுமா? என்ன சிம்பிளா செய்யலாம்? குவிய தூரம் எஃப்ஐ உடைய ஒரு வில்லையினால் மெய்ப்பொருளுக்கு எம் மடங்கு உருப்பெருத்த மாயலின்பம் வருகிறான். நாங்க படிச்ச ஞாபகம் இருக்கா? ஒரு ஒருக்கு வில்லையில லைட் கனாலாம் படிச்சா மறந்துருப்பீங்க நீங்க. எஃப்ண்டா F/2ல வச்சா என்ன 2 மடங்கு உருப்பெருத்தையும் தெரியுமா? ஞாபகங்கள் வருகுதா? என்ன பொருள் தூரம் அதாவது குவிய தூரம் F, பொருள் தூரம் F/2 இருந்தா 2 மடங்கு வரும். என்ன ஞாபகம் இருக்கா? அதை வச்சு செய்யலாம். இந்த 2 மடங்கு M போட்டிருக்கான். இப்ப நாங்க என்ன செய்யலாம்? இந்த விடையில என்ன செய்யலாம்? எம்முக்கு ஒரு 2 போட்டா, எம்முக்கு 2 போட்டா விட என்ன வரணும்? F/2 வரணும். 3வது விடைக்கு போட்டு பாருங்க. M-1 கீழே MF 2 போடுவோமா? 2 2 F/2. அப்ப அதான் விட. அது கொஞ்சம் சின்ன கேள்வி போல கிடக்குது பாருங்க. குறித்த அளவு இலட்சிய வாயு ஒன்றின் தனி வெப்பநிலை கெல்வின் வெப்பநிலை கனவளவோட மாறுற கிராஃப். ஓகே, T கெல்வின் கனவளவு மீட்டர் கியூப். உற்பத்திக்கான ஒரு நேர்கோட இது எக்ஸ் என்ற இடம், y என்ற நிலை T1, இது T2. சரியா? ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க? பின்வரும் கூற்றுகள் சரியானது இல்ல சரியானவை. நிலை எக்ஸை விட வையில் அமுக்கம் அதிகம். என்ன சொல்றீங்க? V = T. சார்ல்ஸ் மாமாட விதி. அமுக்கம் என்ன செஞ்சிருக்காது? மாறாம இருந்திருக்கு. சோ எக்ஸ்லைன் வையில் அமுக்கம் என்ன? சமனா இருந்திருக்கு. விளங்குதா? அமுக்கம் சமன் பிழ. ஏ கூற்று பிழண்டா 1வது வராது, 4வது வராது, 3வதும் வராது. 2 விடா மிச்சம் இருக்கு. எக்ஸ்லைன் வயிலையும் எக்ஸிலிருந்து வையில் வரையிலான மாற்றத்தில் வாயின் அகசக்தி அதிகரிக்கின்றது. அகசக்தி அதிகரிக்கும். ஏன் சொல்லுங்க அப்போ? ஏன்? வெப்பல்ல கூடும். வெப்பல்ல கூடுது. வெப்பல்ல கூட அகசக்தி கூடும். வாயுக்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி கூடும். சரியானே? அது சரி. எக்ஸ்ல இருந்து அப்ப பி சரிதானே? அப்ப சி பார்க்க தேவையில்லை. பியோட சி சேர்ந்து இருக்கு. 5வது சி மட்டும் இருக்கு. சடரில் அடிச்சு போட்டு வேலையை பார்க்கணும். தேவையில்லாத பார்க்கப்படாது. இதுக்கு நாங்க என்ன செய்வோம்? எக்ஸ்ல இருந்து வை வரையிலான மாற்றத்துல வாயுவினால் வேலை செய்யப்படும் ஓம் ஏன் கனவளவு கூடுகின்றது. கனவளவு கூடுகின்றது. கனவளவு கூடுது. இப்படிதான் கூடிக்கொண்டு போகுது. கனவளவு கூடுதண்டா வாயுவால் வேலை செய்யப்படுகின்றது. செய்யப்பட்ட வேலை பிளஸ். ஓகே, ரைட். 16. 16க்கு 2வது விடை. 17, 18 மெக்கானிக்ஸ் கேள்வி. சரியா? பதினேழு 0.4 கிலோகிராம் தெளிவுடைய கோள வடிவான சிறிய துணிக்கை ஒன்று ஏகபரிமாண இயக்கத்தில் உள்ள போது மாறி மாறி மோதுகைக்கு உள்ளாகின்றது. அதன் இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டுள்ளது. ஒரு துண்டை கீறன் 17. சரிதானே? பாருங்க. எஸ்டி நாங்க தியரியில படிக்கிறோம். நாங்க இதே கேள்வி இன்னைக்கு தியரியில பாருங்க. வேணும் வேண்டாம். இது 2. நான் ஒரு மோதுகை கீறேன் 4. இது 2 எல்லாம் மீட்டர் செகண்டா. இப்ப இடப்பெயர்ச்சியை நான் இங்க இருந்து அளக்கிறேன்டா. இடப்பெயர்ச்சி கூடுது பாருங்க. இடப்பெயர்ச்சி கூடுது.
இடப்பெயர்ச்சி குறையுது. இடப்பெயர்ச்சி கூடிருக்கு, இடப்பெயர்ச்சி குறைஞ்சிருக்கு. ஆனால் எல்லாம் ஒரே பக்கம் தான் நடந்திருக்கு. பாருங்க, ஒரே பக்கம் தான் நடந்திருக்கு. அப்ப இடப்பெயர்ச்சி கூடி இடப்பெயர்ச்சி குறைஞ்சிருக்கு இல்லையாவோமா? இப்படி யோசிங்கள. இவருக்கான வேக நேர வரைவுக்கு இருங்கள. எஸ்டி வரைவின் படித்திறன் வரைவு வேக நேர வரைவு. 2 1 1 2 2 1 என்ன உண்டு? -1. அப்ப இந்த பக்கமா 1 மீட்டர்/செகண்ட்ல போய் இந்த பக்கமா 1 மீட்டர்/செகண்ட்ல வந்திருக்கான். இவன் தான் வேகம். அப்ப கேள்வி வந்து உந்த மாற்றம். சோ உந்த மாற்றம் வேண்டா தெளிவு தர வேக மாற்றம். தெளிவு எவ்வளவு? 0.4 வேக மாற்றம் 2 பூச்சிய வேலை 1 1 2 என்ன 2 திசை மாறுது கூட்டுங்க. இதெல்லாம் படிப்பிக்கிறா நீங்க. தசமட்டு விட 4வது விடை 18வது கேள்வி. சரியா? ஒப்பமான இருந்து வாசி கொண்டு போறீங்களா? ரைட். ஒப்பமான கிடைத்தளத்தில் உள்ள சரிதானே XY ஆள்கூட்டு தளத்தில் இயங்கும் AB என்ற கேபிட்டல் A, கேபிட்டல் B என 2 துணிக்கையில் மோதுகைக்கு உள்ளாகின்றது. மோதுகைக்கு முன்னும் மோதுகைக்கு பின்னும் நேர் X அச்சின் வழியே நேர் Y அச்சின் வழியே உந்தத்திர வருமன்கள் அட்டவணையில காட்டப்பட்டது. ஏயும் பியும் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது உந்த காப்பு விதி எங்களுக்கு வழியா விளங்குது. சோ நாங்க உந்த காப்பு விதி தான் சரியா என்ன வழியா விளங்கி என்ன செய்யற உந்த காப்பு கூட செய்ய வேண்டியதான். சரியா? இதுவரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாம தான் போகுது போல. பின்னால கஷ்டமா இருக்கும் போல என்ன பாப்போமா? இவங்க சொன்ன மோதுகைக்கு முன். அப்ப நான் ஒரு கோடு போகும். இது மோதுகைக்கு முன், மோதுகை பின். ஏ என்றாளுக்கு மேல 5 என்ன வயில மேல 5 4 வந்து இந்த பக்கம் 4. ஏ என்றாளுக்கு பாருங்க. பி என்றாளுக்கு மோத முன் வந்து கீழே 2 இங்க அலபி. சரியா தம்பி? சரியா? ரைட். அதே மாதிரி மோதிரத்துக்கு பிறகு எக்ஸுக்கு நேர்த்திசையில 3 இங்க 3 ஏக்கு மோதிரத்துக்கு பிறகு மேல வைத்திசையில ஏ வாட்சி போடுறதா மெயினா. பிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல 2 நேர்த்திசையில 2 பாருங்க. என்ன இது மாறி போறோம் இல்லையா? A2 மற்றது எவ்வளவு? 4 தான். நேர் 2 நேரம் 4. தம்பி சரியா எழுதுறேன் கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் என்ன ஹலோ நம்ம கணக்கு காணலங்க. சரி சரியா இல்லாம ஓகே. உந்த காப்பு விதியை போடுவோம். கிடைத்திசையில பாருங்க. அப்போ உந்தம் 3 4 கிடைத்து 7. அப்ப இங்கேயும் 7 இருக்கணும். எத்தனையா இருக்கணும்? அங்கால 11 இருந்தா 4 7 இருக்கு. B 11 இருக்கணும். B 11 இருக்கிறது. ஒரே விடான் இருக்கு. 3வது விட பாருங்கள். கிடையா 4 3 7 இங்கால. அப்ப மோதத்துக்கு பிறகு அங்கால 7 கிடைத்திசையில மொத்தம் 7 மோத முதலும் 7 இருக்கணும். சோ இங்கால 4 11 இருந்தா தான் 7 வரும். சோ விட 3வது விட 19வது கேள்வி. 19வது நான் படிப்பிக்கல என்ன மேல மேற்பரவடி விசை. ஆனா செய்வோமா? செஞ்சு விடுவோம். ஆரையுடைய தூய கண்ணாடி. தம்பி தூய கண்ணாடிக்கும்
தூய நீருக்கும் தொடுகை கோணம் பூச்சியமா அவங்க தந்திருக்காங்க பிராக்கெட்டுக்குள்ள சாரி சும்மா தந்திருக்காங்க ஆனா தொடுகை கோணம் பூச்சியம் மத்தாள் தெரியாம இருக்கும் என்னண்டா ஒரு மைத்திரை குழாயை நீங்க நீருக்குள்ள அமர்த்தினா ஏறி வரும் மேல இது 6 இருந்தா எவ்வளவுக்கு மேல இழுத்து எடுக்கும்டா 2πRTக்கு இழுத்து எடுக்கும் டி வந்து மேற்பரப்பு விசை இப்படி இழுத்து எடுக்கும் அப்படி நிலைக்குத்தான் அதாவது அதுல கண்ணாடி குழாய் வழியே இருக்குமா தொடைய கோணம் கொஞ்சம் இருக்கும் கொஸ்டீட்டா போட்டு பிரிக்கணும் வடிப்பண்ணாங்க இழுத்து வந்து நிறை விசைக்கு சமனா வரக்குள்ள அது நிப்பாட்டும் அதாவது மேற்பரப்பு விசை காரணமான விசை எம்ஜிக்கு சமனா இருக்கு சரியா இப்ப 2m தெளிவு வருதான் அப்ப இந்த திணிவு 2m ஆகணும்டா 2 மடங்கு ஆகணும்டா இங்க யாராவது 2 மடங்கு ஆகணும் தீமா ஒரு திரவத்துக்கு தீ மாறாது 2π மாறாது அப்ப யாரு 2 மடங்கு ஆகணும் யாரு R 2 மடங்கு ஆகணும் விட 3வது விட சரியா 2πRT mgக்கு சமம் ஓகே சோ விட தேர்ட் ஆன்சர் பாருங்க படத்தை கறிட்டு வாரம் 20 F2 F1 45 F2 60 F1 60 இவங்களுக்கான விளையுள் வந்து விளையுள் விசையின் பருமன் F1 விளைவுக்கான விளையுள் F1 சாரி F1 ஆமா தம்பி இதுவும் F2 தம்பி சாரி இப்ப சரியா சரியா என்ன படம் ஆம் சார் சரி அதனால எங்க டியூட் கொஞ்சம் மங்கலா இருக்கு தம்பி ஓகே ஓகே இப்ப சரி சரி ஓகே தம்பி F1 sin 60 F2 sin 45 F1 sin 60 F2 sin 45 நிலைக்குத்து விளைவுள் விசை என்ன பூச்சியம் நிலைக்குத்து விளைவு விசை பூச்சியம் அப்ப விளைவுள் விசை என்றது என்ன திசையில இருக்கு கிடையாதான் இருக்கு ஒரு பருமனும் F1 பருமனும் F1 அப்படிமா F2 cos 45 F2 cos 45 2F2 cos 45 சய அங்கால பிரிக்கணும் F1 cos 60 F1 cos 60 2F1 cos 60 சமன் எதுக்கு சமன் F1 க்கு சமன் தானே கேள்வி என்ன சுருக்குனால் விட வரும் சுருக்கி காட்டையா 2F2 ஒன்றியங்கள் √2 சய 2 என்றக்குள்ள போயிடும் கொசர் F1 சமன் F1 அங்கால போனா 2F1 என்ன 2 வெட்டுப்பட்டு போனா என்ன கேள்வி எங்கள்ட்ட F1 F2 ஒன்றியங்கள் √2 5வது விட சரியா ரைட் 21 மூடிய அறை ஒன்றினுள் சாரீரப்பதன் 6% தனிரப்பதன் ஏயா இப்ப நாங்க மூடிய அறை சாரீரப்பதன் 6% ஆனா வச்சு 80% இப்பமா ஏன் சொல்லுங்க அப்ப 80% 100 விட குறைய சரியா தனிரப்பதன் 10 கிராம் மீட்டர் -3 எடுத்து வைப்போம் இதையே எடுத்து வைப்போம் ஈஸிக்காக உதாரணம் 100 கிராம் நிக்கலாம் 80 கிராம் தான் நிக்குது 100 கிராம் நிக்கலாம் 80 கிராம் நிக்கிறண்டா RH வந்து 80% இருக்கும் அங்க இருக்கிற 80 கீழ் அவர் அரைவளவா இருக்கு அரையின் கனவுல வச்சுருங்க அப்ப வேண்டு சொல்லுங்க நான் போட்ட விளங்கல 10 8 தானே ஏன் 1 மீட்டர் கிட்ட காணப்படுற 10 போட்டுருக்கேன் அப்ப 80 8 தானே 10 வரும் விளங்குதா என்ன சரியானே சரியானே இப்ப வெப்பநிலையை குறைச்சாங்களா தம்பி உங்களுக்கு தெரியும் தனி ஈரப்பதன் எப்ப குறைய வெளிக்கிடும் எல்லாம் தேர்ல படிச்சீங்க
தனியிறப்பதில் எப்ப குறைய வலிக்கிடும்? பனிபடலைக்கு கீழே போனா, பனிபடலைக்கு கீழே போனா குறைய தொடங்கும். இவங்க என்ன செஞ்சாங்க? இப்படித்தானே 80 கீழ் 100 வெப்பநிலையை குறைச்சோன்னே 80 கீழ் 90 ஆயிடுச்சு. வெப்பநிலையை குறைக்க 80 கீழ் 80 ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் ஏஹெச் மாறிக்காது. அதுக்கு பிறகு குறைச்சிங்கன்னா 70 கீழ் 70 மாறி. அப்ப இங்க குறைய தொடங்கிருக்கு. வார செல்ல வரைக்கும் 100 வீதமா இருக்கு. சோ 100 வீதத்துக்கு பிரதான செய்யும் குறைஞ்சிருக்கு. சோ விட 5வது விடை. சரியா? அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தம்பி இன்னைக்கு டவுட் கேட்டவங்க முரட்டு வயல் எஸ்ஏக்கு கிடைச்சா கட்டாயம் செய்வோமா? நல்ல கேள்வி 1-2 கிடக்க செய்வோமா? செஞ்சு பார்க்கல, ஸ்கீமும் கொஞ்சம் வரட்டும். சரி, வந்தா கொஞ்சம் சுகமா இருக்கு செய்கிறதா? இப்ப பாருங்க, காட்டியவாறு 3 ஊடகங்களை இரு சமாந்தர மேற்பரப்புகள் பிரிக்கின்றன. ஊடகங்களில் ஒரு நிற ஒளி செல்லும் பாதை காட்டப்பட்டிருக்கு. அப்ப ஊடகங்களை முறையை சுட்டி படத்துல தரப்பட்டிருக்கு. sin θ ரெண்டு கேட்டிருக்காங்க. இது 90 இது சியா இருக்கும், இது சியா இது சியா இருக்கும். என்ன காரணம்? ரெண்டு சமாந்தரமா. சில விதியை போடுவோம். படத்தை போட்டோம்டா n2 sin c7 n3. படத்தை போட்டோம்டா n1 sin θ7 n2 sin c. ரெண்டாவது சமன்பாடு. n2 sin c க்கு என்ன போடலாம்? n3 போடலாம். இதுக்கு என்ன போடலாம்? n3. so n1 sin θ n3 sin θ n3 n1 விட 5வது விடை. இருபத்தி சரியா? மின் தடையுடைய சீரான கடத்தியா? கம்பிக்கு தடை இருக்கு. ஆனா தம்பி, தடை உள்ள கம்பி தான். ஆனா சொல்லுங்க பாப்போம், ஒரு சின்ன கேள்வியோடு நான் கேட்கிறேன். இது பி, இது கியூ, இது ஆர், இது எஸ். வசதிக்காக இது ஒரு 10 வோல்டேஜ் என்று நான் வைக்கேன். என்ற வசதிக்காக நான் கேட்கிறேன் தம்பி, இந்த கொள்ளளவி மின்னேற்றம் அடைஞ்சதுக்கு பிறகு, உறுதி அடைஞ்சதுக்கு பிறகு, இந்த கம்பிக்கு தடை இருந்தாலும் கம்பிகளுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு இருக்குமா இருக்காதா? கம்பிகளுக்கு குறுக்கே தடையுடைய கம்பியா? இந்த கம்பிக்கு தடை இருக்கா? இந்த கம்பிக்கு தடை இருக்கா? தடைக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு இருக்குமா இருக்காதா? அது சொல்லுங்க. இருக்காது சார். ஏன் இருக்காது? மின்னோட்டம் முக்கியமான. மின்னோட்டம் கூடாது. இப்ப கொள்ளளவி மின்னேற்றம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த 10 இங்க விழுந்துரும். அப்ப இதுக்கு தடை இருந்தாலும் இருக்காது. அப்ப என்ன சொல்ல வாரன்னா, இது 0 இது 10 இதுவும் 10 தான், இதுவும் 10 தான். இது 0 இது 0 இது 0 தான். அப்ப இந்த கம்பிகளுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு இல்லை, அதுக்கு அழுத்தமே இல்லை. அழுத்தம் E7 டெல்டா விங்கள் டி படி அழுத்த வித்தியாசம் இல்லைண்டா மின்புல சரிவு வராது. அப்ப இதுக்குள்ள மின்புல சரிவு இல்லை, இதுக்குள்ளே மின்புல சரிவு இல்லை. ஆனா கொள்ளளவிய குறுக்கே என்ன மின்புல சரிவு இருக்கும்? சீரான மின்புல சரிவு இருக்கும். அப்ப கியூஆருக்கு குறுக்கே மட்டும்தான் மின்புல சரிவு மாறாம இருக்கு. கியூஆருக்கு குறுக்கே மட்டும். அப்படி இருக்கிற விட என்ன விட? 3வது விடை. சரிதானே? 24. சரியா? இது ஒரு மீட்டர் பால கேள்வி. இது ஒரு கம்பி, இது எல் 100 மைனஸ் எல் இருக்கும். இது ஒரு ஆர்எக்ஸ் தடை, இது ஒரு ஆர். மற்றொன்று இல்லையா? காட்டப்பட்ட மீட்டர் பாலத்தை பயன்படுத்தி அறியாத்தடை ஆர்எக்ஸை வரைவு முறையில் காண்பதற்கு
தடைப்பட்டி ஆறின் வெவ்வேறு பெருமானங்கள் ஆர் எதிர் ஒன்றியின் கீழ் எல் வரைவு. அதாவது எக்ஸ் அச்சில் 6 இருக்கு, இதுல ஒன்றியின் கீழ் எல் இருக்கு. உங்களுக்கு தெரியும் கல்வனோமானி பூச்சிய திரும்பல காட்டக்குள்ள 6x கீழ் 6 என்று சொல்றது எல்லின் கீழ் 100 மைனஸ் எல். சரியா விளையா? இதன் கீழ் இது விகிதம். அப்ப கல்வனோமானி பூச்சிய திரும்பல காட்டும். 100 சய எல்லின் கீழ் எல் மாறி தலைகீழா எழுதுற 6 கீழ் 6x 100 கீழ் எல் சய எல்ல எப்படி எழுதலாம் பாருங்க. 100 கீழ் எல் சய உண்டு. இது அங்கால கொண்டு போனா நான் சய உண்டு கிடக்கட்டும். சரியா? கிராஃப்ல 6க்கு 0, 6க்கு 0 போட்டா இவ்வளவும் 0. இவ்வளவும் 0 இருந்தாலும் ஒன்று அங்கால வரும். வந்தா ஒன்றியங்கள் இல்லைன்றது ஒரு நாளும் 0 இருக்காது. அப்ப கிராஃப் 0 தொடங்காது. அப்ப முதலாவது விட வராது, மூணாவது விட மைனஸ் தொடங்கும். அப்ப ஒன்றும் வராது, மூணும் வராது. சரியா விளையா தம்பி? இது 0 என்றா இவ்வளவும் 0. இந்த ஒன்று அங்கால வந்தா 100 எல்லுக்கு 1 எல்லுக்கு ஏதோ ஒரு பெருமானம் இருக்குதான். இப்ப கிராஃப் 0 தொடங்காது. கதைக்கிற விளங்குதா? விளங்கு. சரியா? அப்ப விட 2 4 5 சூறா மாறும். இதை மாத்திரம் மாறும் தானே. அப்ப 5ஆவதும் வராது. 2ஆவது 4ஆவது கூடுமா குறையுமா? இங்க பாருங்க, கிராஃபில் இது 6 கூட்டுனா இந்த விகிதம் கூடும். இந்த விகிதம் கூடுனா இந்த விகிதம் கூடணும். இது மாறாது, இது மாறாது. அப்ப உண்டியங்களில் கூடணும். கூடுற விட 2ஆவது விடை. தொடர்ந்து வைப்பேன் தம்பியா. நாளைக்கு 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி மட்டும் ஆன்லைன் கிளாஸ் வைப்பேன். 24 கிளாஸ் போடுவேன். ஃபுல் எஸ்ஏ செஞ்சு காட்டுவேனா? சரி. இசை ஒன்றின் மீது 2 தர 10 மீட்டர் தடிப்புடைய கிரீஸ் படை ஒன்று உள்ள போது 10 சென்டிமீட்டர் வர்க்கம் ஒரு பக்க பரப்புடைய கண்ணாடி தட்டு ஒன்று வைக்கப்பட்டு மேசை வழியே இழுக்காது. நம்ம பழமையான கேள்வி. தட்டு மேலொரு கண்ணாடி தட்டு, ஒரு லேயர் ஒட்டி பிடிச்சிடும், இன்னொரு லேயர் இங்க இருக்கும். இதை மாறாவகத்துல இழுக்கணும்டா விசை கொடுக்கணும். அதுவும் திரவ படைகளுக்கு இடையே சேர்ப்படுற விசைக்கு சமனான அளவு விசை கொடுக்கணும். அந்த விசை என்னவா இருக்கும் கேட்டா ஈட்டா ஏவியில் டியா இருக்கும். சரியா? உங்கள்கிட்ட கட்டி பவர் கேட்டிருக்காங்க. மாறாவகம் தானே. அந்த விசை தர வேகம் இந்த வார விடைய வேகத்தால ஈட்டா 80. சரியா? பரப்பு 10 தர 10 வேகம் 0.5, தடிப்பு 2 தர 10 சரியா? இந்த சுருக்குனா 200 நியூட்டன் வரும். அந்த 200 நியூட்டனை நீங்க என்ன வேகம் 0.5 200 தர 0.5 எவ்வளவு 100.